கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆவிக்குரிய கனிகளை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீடிய பொறுமையை குறித்து பார்க்கிறோம். இந்த நாளில் கூட அடுத்ததான கனியாய் காணப்படுகிறதான ஒரு காரியம் என்று சொன்னால் தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு என்று சொன்னால் நாம் தயவு பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல நற்குணங்கள் இருக்க வேண்டும். அந்த நற்குணத்தின் மூலமாக நமக்கு இந்த தயவு செய்யக்கூடியதான காரியங்கள் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண வேண்டும் சொன்னால் சுயநலமாக இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் பொது நலத்தோடு கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தயவும் தாட்சணியமும் நமக்கு இருக்க வேண்டும். முகதாட்சணியம் இருக்கக்கூடாது. தயவை எல்லாரிடத்திலும் நாம் காட்ட வேண்டும். வேதத்தில் பார்க்கின்ற வழியில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவனுக்கு பெயர் கிடையாது. அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். அந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் ஒரு மனிதனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 30வது வசனத்திலிருந்து அந்த சம்பவத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார். காரியமாக ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி போகின்ற வேளையில் கள்ளர் கையிலே அகப்படுகிறான். அந்த கள்ளர் கையிலே அகப்பட்ட பின்பு அவன் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டவனாக, உரிந்து கொள்ளப்பட்டவனாக, காயப்படுத்தப்பட்டவனாக அந்த சாலையிலே விழுந்து கிடக்கிறான். அப்பொழுது ஒரு ஆசாரியன் அந்த பக்கமாய் போகிறான். அவன் உதவி செய்யவில்லை. ஒரு லேவியனும் போகிறான். அவனும் உதவி செய்யவில்லை. அவர்களுக்கு அவருடைய மதம் ஒரு தடையை கொண்டு வந்து அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு தயை செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு வராமல் போய்விட்டது. ஆனால் அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் ஒரு மனிதன் வருகிறான். அவன் வந்து அந்த அடிப்பட்ட மனிதனை பார்த்து அவனுக்கு காயங்களுக்கு கட்டினான், தயை பாராட்டினான். அவனும் போயிருந்திருக்கலாம். அவனுக்கு ஒன்றும் வேறு காரியங்கள் ஒன்றும் கிடையாது. அவன்தான் அதை செய்ய வேண்டும் என்பதில் எத்தனையோ மக்கள் அந்த பக்கமாய் போகிறார்கள். அந்த மனிதன் என்ன பண்ணுகிறான்? அவனுக்காக இறங்கி தயவு பாராட்டி இந்த வேளையில் அவனுடைய காயங்களை கழுவி திராட்சரசத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு ஆற்றுதல் தேர்தலையும் கொடுத்து ஒரு சத்திரக்காரனுடைய கையிலே கொடுத்து அவனுக்கு வேண்டிய காரியங்களை உபசரணை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் வந்து ஆசாரியன் அல்ல, ஒரு லேவியன் அல்ல, ஒரு யூதனும் அல்ல. அவன் ஒரு சமாரியனாக இருந்தான். விழுந்து கிடந்தவன் யாரென்றே தெரியாது. ஒருவேளை அவன் ஒரு யூதனாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வழியில் அந்த கள்ளர் கையிலே அகப்பட்டவன். அப்படிப்பட்ட நிலையில் பார்க்கின்ற வேளையில் அவனுக்கு அந்த சமாரியன் எவ்வளோ உதவி செய்தான் பாருங்கள். தயவு பாராட்டினான். அவனை வந்து இரக்கம் பாராட்டினான். தயவு தான் மெயின். ஒரு அன்பிலே ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கனிகளிலே சிறந்த கனியாக இந்த தயவு காணப்படுகிறது. இதிலே காணப்படுகிறதான காரியங்களில் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு எப்படியாய் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். உனக்கு பிறன் யார் என்று கேட்டாயே, இது யார் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு வேறு ஒன்றும் பேச தெரியாமல் அந்த சமாரியன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போகிறான். இன்றைக்கி நமக்கு கூட எத்தனையோ தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. தயவு பாராட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்கிறதான காரியங்களெல்லாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சூழ்ந்து நம்மை சுற்றி வளைத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் செய்யக்கூடியதான காரியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தயவு உள்ளவராய் இருந்தாரோ அதை போல நாமும் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல இயேசுவுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொன்னால் அந்த நல்ல சமாரியன். அந்த நல்ல சமாரியன் நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்கு தயை பாராட்டி இருக்கிறார். அந்த தயவு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அது ஒரு கனியாக இருக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கத்தக்கதான ஒரு சுவாபம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, அந்த நல்ல சமாரியனிடத்தில் வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த தயவு எங்களுடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும். எங்களை ஆசீர்வதிங்க, மீட்டுக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.